அனைவருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியில் தெற்கு ஒன்றியம் ரெங்கசமுத்திரம் பகவதிபாளையத்தில் யூனியன் நகரில் வசித்து வருகிறேன். அதே பகுதியை சேர்ந்த இடத்தில் கொஞ்சம் தள்ளி சுயமலிங்கம் மளிகை கடையில் எனது இளைய மகள் குடியிருந்து வருகிறார். அந்த குடியிருப்புக்கு மேலாக இந்து மக்கள் கட்சி துணைத் தலைவர் மந்திராச்சலம் என்பவர். அவர் இந்த ஜோசியமெல்லாம் சொல்லிட்டு டிவியில் கூட ஜோதிடம் பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு கோயிலும் கட்டி கொண்டு வருகிறார். இந்து மக்கள் கட்சி கொடியை கட்டி கொண்டு அவர் வீட்டுக்கு வருவதும் போவதுமா பல வேலைகளை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அவர் ஜோதிடம் பார்க்குறாரு, என்னமோ செய்கிறாரு, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் வீட்டுக்கு அந்த பகுதியில் ஒரு பகுதிக்குள்ளே கூட தண்ணீர் வசதி கிடையாது. அங்கே தண்ணீர் வேண்டுமென்றால் வண்டி தண்ணி தான் வாங்கி ஊற்ற வேண்டும். அந்த சூழ்நிலையில் எனது இளைய மகளும் மருமகனும் கை குழந்தையோடு வசித்து வருகிறார்கள். மேலே அவர் இருக்கிறார். அந்த காரை கொண்டுட்டு வீட்டுக்கு முன்னால் நிறுத்தி கொள்வார். இரவில் தான் வருகிறது அவர். குடும்பம்னு ஆளுங்க வர்றாங்க போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் வந்துட்டு தண்ணியெல்லாம் செலவு பண்ணிவிட்டு உடனே அங்கே கொஞ்ச நேரம் தங்கிவிட்டு செல்கிறார். நாங்கள் இந்த 3-4 காலமாக அவர்கள் வந்ததிலிருந்து தண்ணி வாங்கி ஊற்றலை. ஏன் ஊற்றலை? கொஞ்சம் பாதி பணம் 500 கேட்குறாங்க. குறைவான வண்டி தண்ணி 500க்கு மேலேயும் கேட்குறாங்க. இங்கே 500 கொடுக்குறாங்க, ஊற்றுறாங்க. நாங்கள் சொன்னோம் 250 போட்டு தண்ணி வாங்கி ஊற்றிக்கிங்க, அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. இன்றைக்கி தர்றேன் நாளைக்கு தர்றேன்னு இப்படியே சொல்ல, நேற்று சுமார் 5 மணி அளவில் மந்திராச்சலம் அவர்கள் காரில் ஒரு பெண்களோடு, அது யார் என்று தெரியவில்லை, மனைவியோ என்ன, ஒரு பெண்கள் வந்தாங்க. அப்போ வந்திருக்கும்போது என் மருமகன் ஏன் தண்ணி வாங்கி ஊற்றுங்கன்னு சொன்னால், நாங்கள் தான் ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம், நீங்கள் ஏன் ஊற்றலைங்க, ஏதோ 2 பேரும் டிவைட் பண்ணி ஊற்றிக்கலாம்ல அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. உடனே எல்லோரும் சேர்ந்து சண்டைக்கு வந்திருக்குறாங்க. யார்? அந்த மந்திராச்சலம். அவர் என்னை யாருன்னு தெரியுமா, நான் நினச்சா என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்து, நான் நினச்சா இந்த மேலே இருக்கிற அத்தனை தண்ணியும் திறந்து விட்டுட்டு என்னால் போக முடியும்னு சொன்னார். உடனே எனக்கு தகவல் கொடுத்தாங்க. நான் இங்கேருந்து போனேன். அந்த மந்திராச்சலம் என்பவர் சுயமலிங்க மளிகை கடையில் வீட்டு ஓனர். ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லிங்க் உள்ளது. ஆகவே தான் மேலே குடி வைத்திருக்கிறார். நான் போன உடனே, என்னங்க நல்லா தான் பேசிக்கிட்டு, என்னங்க இந்த மாதிரி தண்ணி வாங்கி ஊற்றுனா என்னங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, 2 பேரும் சமாதானமாக ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் முழிக்க வேண்டாமா, எதனால பாதி காசு கொடுத்தா தண்ணி ஊற்றின. உடனே அவர் சொன்ன பதில், எப்படி நீ பேசலாம், எப்படி என்கிட்ட நான் ஒரு இந்து மக்கள் கட்சியில் இருப்பவன்கிட்ட பேசலாமா அப்படின்னு சண்டைக்கு வந்தார். அப்படி சொல்லுங்க, அப்படி நீங்கள் வர்றீங்க, புலங்களேங்கிறீங்க, வரலேங்கிறீங்க, ஆனால் நாங்கள் கண்கூட நாங்கள் பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம், ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் மரியாதையாக பேசு, கேட்டு வாழ்வை, நாங்கள் கேட்ட வாழ்வை அடைச்சி வச்சுக்கோங்க இனிமேல் அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்க. மனைவியா யாரோ ஒரு பெண்ணு அவங்க கூட இருந்தவங்க. அப்போ நான் சொன்னேன், ஏங்கம்மா கேட்டு வாழ்வை அடைச்சி வச்சா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நான் இவ்வளவுதாங்க சொன்னேன். இவ்வளோதான் பேசியது. கேட்டு வாழ்வை நாங்கள் அடைக்கிறதுனா 3 மாதத்துக்கு முன்னாலே வச்சுருப்போமே, அப்படி இல்லை. உடனே இவர் சொல்கிறாரு, நீ இங்கே மட்டும் தண்ணியை கேட்டு வாழ்வை அடைச்சோ அல்லது ஏதாவது கரண்ட்டை பில்லு கேட்டோ, தண்ணிக்கு காசு கேட்டோ, உடனே நான் இந்த ஏரியாவை பூரா வெடி கொண்டு வச்சு தகர்ப்பேன்னு சொல்கிறாரு. இதுக்கு அந்த கடைக்காரர் இருக்கிறாரு. எப்படின்னு பாருங்க, ஒரு இந்து மக்கள் கட்சி துணைத் தலைவர் வெடிகுண்டு வச்சு வைப்பேன், தகர்த்துருவேன், கொண்டு போட்டுருவேன், ஒரு வெடிகுண்டு தான் அத்தனையும் செதந்து போயிடும் தெருவே அப்படிங்கிறாருன்னா, மக்களே சிறிது நினைத்து பாருங்கள். உடனே நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகலை. இந்து மக்கள் கட்சி தலைவர், அதாவது மரியாதைக்குரிய சம்பத் அவர்களிடம் கூட கூப்பிட்டு, அவர் பிஏட்டையும் கூப்பிட்டேன். அவரும் இல்லை, அவர் வெளியே இருக்கிறாருங்கன்னு சொல்லி அவர் நம்பர் கொடுத்தாரு. அவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு ஆன்மீகவாதி,
அவர் அப்படியெல்லாம் இவர் வந்து இதுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த பகுதியில் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கோயில் கட்டுவரோட வார்த்தை இப்படி இருக்குங்களா மக்களே? நீங்களே நினச்சி பாருங்க. அந்த குழந்தைகள்லாம் நடுங்குது மக்களே. பயந்துக்கிட்டு அந்த பிள்ளைக வீட்டுக்கு போகாமல், நல்ல வேலை அந்த அந்த பொண்ணு, என்னோட பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு, அம்மா வெடிகுண்டு வச்சுருவாங்களா, வெடிகுண்டு வச்சுருவாங்களா? இல்லைப்பா, அவங்க வந்து சும்மா சொல்கிறாங்கன்னு. இன்ன வரை தலைவர்கிட்ட சொல்லி அவரோட காரோட நம்பரு, கார் இது எல்லாமே அனுப்பி விட்ருக்கேன் நான். ஆனால் இதுவரையிலும் அவர் நான் வெளி சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன், இப்போ வந்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இதிலிருந்து பெரியோர்களும் தாய்மாரும் இளைஞர்களும் நினைத்து பாருங்க. வெடிகுண்டு வச்சு வெடிச்சிருவேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா எப்படி இருக்கும்னு மட்டும் நினைத்து பாருங்க. அந்த சூழ்நிலையில் இப்படியா ஒரு இந்து மக்கள் கட்சி தலைவர், துணைத் தலைவர் பேசுவது? இல்லை, அந்த வெடிகுண்டு மிரட்டுறாருன்னு சொன்னதுக்கு ஒரு தலைமையில் இருக்கிறவர் இதுவரையிலும் எந்த இதுவும் இல்லை. திரும்ப பழையபடி நைட்டு காரில் கொண்டுட்டு வந்து காரை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டுக்கு வர்றாரு. சொல்லுங்க மக்களே, நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அண்ணாமலை பேசுகிறாரே எதிர்கட்சிக்காரங்களை, எதிர்கட்சிகள் இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சியை பற்றி பேசுகிறாரே. நான் இப்போ கட்சியை பேச வரல, என்ன யோக்கியதைகளை இப்படி நடந்து கொள்கிறார்கள்? பெண்களிடம் பேசும் பேச்சா வெடிகுண்டு வச்சிருவாங்களா? எல்லாரும் தெரிந்து கொண்டு, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இதை நான் தெரிவிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்க. அப்போ ஒவ்வொரு வீட்லையும் வெடிகுண்டு வச்சா இந்து மக்கள் கட்சிக்காரங்க அப்போ எங்கே போகிறது? இப்போ வீடு இல்லாமல் அவங்க வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க மக்களை, நீங்கள் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணாமலை அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வாயிலேயே பேசுகிறீங்கல்ல, ஒரு இந்து மக்கள் கட்சி துணைத் தலைவர் ஒரு கொடியை கட்டிக்கிட்டு நான் கோயில் கட்டுறேன், இல்லாத அட்டுழியம் பண்ணுறது. எனக்கு போலீஸில் புகார் கொடுக்க தெரியாமல் இல்லை, ஒரு தலைமைக்கு தெரிவிக்கலாம் என்று நினைத்து தான் நான் செஞ்சேன். ஆனால் தலைமை இதுவரையிலும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன்கிறார். அவரோட காரையும் நான் அனுப்பி விடுகிறேன். பாருங்க, ஒரு துணைத் தலைவர் பேசும் பேச்சா, ஒரு ஜோதிடர் பேசுகிற பேச்சா? இன்ன வரையில் நான் சாப்பிடலை மக்களே. இதை நினைத்து நினைத்து மிகவும் கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க, இதை காவல்துறையும் கணக்கெடுக்க வேண்டும், பார்க்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இதை நான் பணிவோடு திரைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் சட்டப்படி அவர் மேல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்கள் எல்லோரும் இதை கேட்க வேண்டும். ஒரு இந்து முன்னணியில் இருந்து ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடிய நம்ம சொல்லுங்க, நானும் அருள்வாக்கு சொல்றவ தான். சொல்லுங்க, இவர் செய்தது தவறா இல்லை சொல்வது தவறா இல்லையா என்பதை மட்டும் சொல்லுங்க. சாதாரண பிரச்சனைக்கு எப்போ பார்த்தாலும் வெடிகுண்டு வைக்கிறாராம். ராத்திரியில் வர்றது போகிறது, தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு போயிடுறது. இந்த அக்கிரமமா? அப்போ இந்து மக்கள் கட்சி என்ன வேணாலும் செய்வாங்க, நாங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம். தயவு செய்து இது மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு, அண்ணாமலை அவர்களும் இதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு நீதி வழங்கணும். இப்படிப்பட்ட ஆள் நம்ம இந்து மக்கள் கட்சிக்கு தேவையா? வாங்க, நான் நிரூபிக்கிறேன். பக்கத்தில் கேளுங்க. இன்ன வரையில் நான் சாப்பிடல, என் பிள்ளைங்க சாப்பிடல, கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கிறான். மக்கள் அனைவரும் இதை கேட்க வேண்டும். அண்ணாமலை அவர்கள் இதை கேட்டு இந்த மக்கள் கட்சி தலைவர், துணைத் தலைவரை சரியான முறையில் தண்டித்து, அவர் இனிமேல் பதவியில் இருந்தா இந்த மாதிரி வெடிகுண்டு எப்போ வைக்கிறேன்னு சொன்னாரா, அவர் கட்டாயம் ஒவ்வொரு பகுதிக்கு செய்கிறத இவர் தாங்கிறத நான் சொல்கிறேன். தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படியாக கேட்டு, அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் பகிர்ந்து போகிறாரு இவர்கிட்ட பேசுறதுக்கு. ஒரு தலைவர் சொல்கிறார், மக்கள் கட்சி தலைவர், அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார், அவர் ஆன்மீகவாதிங்கிறாரு. ஆன்மீகவாதி பேசுகிற பேச்சா இது? சொல்லுங்க. அவ்வளவு கேவலமாக திமுகவை பற்றி பேசுகிறீர்களே, இது என்ன யோக்கியம்? அயோக்கியத்தனமான வார்த்தை இல்லை. மக்கள் கட்சி துணைத் தலைவர் மந்திராச்சலம் என்னிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இதை மகளிரும் அனைத்து திமுக கழகத்தினரும் எல்லோரும் இதை கேட்டு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் அவர்களுக்கு பிரத்யேகமாக இதை தெரிவிக்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கும் இதை நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.